மக்கா ஐயா ஸ்டாலின் தேர்தல் நெருங்க நெருங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாருப்பா. அது நான் சொல்லல, கிளாம்பாக்கத்தில் போராட்டம் பண்ண செவிலியர்கள் சொல்றாங்க. அவங்க ஏன் அங்க போனாங்கன்னு கேக்குறீங்களா? அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. ஐயா ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதியை நம்புனா ரோட்டுக்கு தான் வரணுங்கிறது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்குப்பா. அதாவது ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்க்குற மருத்துவர்கள் செவிலியர்களை எல்லாம் ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு ஐயா ஸ்டாலின் 2021 வாக்குறுதி கொடுத்தாரு பார்த்துக்குங்க. இப்போ 2026 தேர்தலே வந்துடுச்சு. ஆனாலும் பாருங்க, ஐயா ஸ்டாலின் சொன்னதை செய்யல. அதை கூட விடுங்க, திமுக என்னைக்கு சொன்னதை செஞ்சது? இப்ப பிரச்சனை என்னன்னா, சொன்னதை செய்யுங்கன்னு போராட்டம் பண்ணா இறக்கமே இல்லாம கைது பண்றாங்கப்பா. பணி நிரந்தரம் கேட்டு போராடின செவிலியர்களை கொஞ்சமும் இறக்கம் இல்லாம கைது பண்ணி அர்த்த ராத்திரியில கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருக்குறாங்க. அங்கேயும் செவிலியர்கள் போராட்டம் பண்ணதும் லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்களாமா. சும்மாவே இந்த ஆட்சியில பாதுகாப்பு லட்சணமா இருக்கு. இதுல இது வேற. ஆனா ஒண்ணு, செவிலியர்கள் இவ்வளவு போராட்டம் பண்ண பிறகும் தமிழ்நாடு சுகாதாரத்துறையில காலி பணியிடங்களே இல்லைன்னு அமைச்சர் மாசு பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் அநியாயம் இல்ல? பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறாங்க. இந்த ஆட்டமெல்லாம் இன்னும் 4 மாசம் தான். அதை நான் சொல்லல, செவிலியர்கள் சொல்றாங்க.